சேது ஆசைப்பட்ட மாதிரி சீக்கிரமாவே தமிழ்ச்செல்வி கர்ப்பமானா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். செல்லப்பாண்டியும் வசந்தியும் ஏதோ ஒரு திட்டம் போட்டு தமிழ்ச்செல்வியையும் தன்னோட வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போறதா சொல்லி இங்க தமிழ்ச்செல்வியும் தன்னோட வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ரூமுக்குள்ள இருந்த சித்ரா, அம்மா என்னம்மா இது, எப்படியாவது அந்த தமிழ்ச்செல்வியோட கர்ப்பத்தை நம்ம வெளியே கொண்டு வரலான்னு பார்த்தா கடைசியில அந்த செல்லப்பாண்டியும் வசந்தியும் வந்து அவளை கூட்டிட்டு போயிட்டாங்களேம்மா. இப்போ எப்படிதான் அவ கர்ப்பமா இருக்காளா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. அதை நாம கண்டுபிடிச்சாதான் அவ இந்த வீட்டுல வாழ முடியாத அளவுக்கு நாம பண்ண முடியும். அடியே சித்ரா, நானும் அதை தாண்டி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ இன்னைக்கு காலையில கூட பாத்தியா, உனக்கு பிறக்க ஏறும்போது அந்த தமிழ்ச்செல்வி வேக வேகமா ஓடி போய் தண்ணி எடுத்துட்டு வந்தா. மாசமா இருக்க எவளாவது இப்படி பண்ணுவாளா? ஆமாமா, நீ சொல்றது உண்மைதான். இன்னைக்கு நாம எவ்வளவு பேச்சு கொடுத்தோம். ஆனா அந்த கர்ப்பத்தை பத்தி பேசும்போது மோகனா பெரியம்மாவுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் மோகமே ஆடி போயிடுச்சு. சேது கூட ஸ்கேனை கூட்டிட்டு போக சொல்லும்போது வேண்டவே வேண்டான்ற மாதிரி ரெண்டு பேருமே சாதிச்சாங்க. நீ சொல்ற மாதிரி இதுல ஏதோ ஒண்ணு இருக்குமா? ஆனா இப்போ அவ இந்த வீட்டுல இல்லையே, எப்படிதான் நாம இதை கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சித்ரா சொல்ல, அம்மா சித்ரா, அதனாலதான் ஏதோ ஒரு திட்டம் போட்டு செல்லப்பாண்டியும் வசந்தியும் வந்து தமிழ்ச்செல்வியை கூட்டிட்டு போயிருக்காங்க. இப்போதைக்கு நம்மளால எதுவும் பண்ண முடியாது, பொறுத்திருந்து பார்ப்போம். எதுலையாவது சிக்காமலையா போயிடுவா, அப்போ அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்த தான் போறோம் அப்படின்னு ஈஸ்வரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்வி வசந்தி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அம்மா நான் வந்து 2 நாள் ஆச்சு. என்னமோ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். ஆனா இப்போ வரைக்கும் எதுவுமே சொல்லலை. அப்படி என்னதாம்மா திட்டம் போட்டு வச்சிருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு வேற பயமா இருக்குமா அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, இங்க பாரு தமிழ், அதை தான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு நாங்க ரொம்ப தயக்கத்தோட இருந்துகிட்டு இருக்கோம். என்னப்பா சொல்றீங்க? எதுவா இருந்தாலும் சீக்கிரமா சொல்லுங்க, எனக்கு தலையே வெடிச்சிரும் போல. தமிழ், எங்களால தானே நீ கர்ப்பமா இருக்குன்னு நாங்க சொல்லி உங்க வீட்டுல எல்லாருக்கும் தெரிய வந்து இப்போ நீ பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டு இருக்க. இப்போ முள்ளாலேயே எடுக்கிற மாதிரி தான் நான் ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு செல்லப்பாண்டி சொல்ல, என்னப்பா சொல்றீங்க? ஆமா தமிழ், உன்னை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு முக்கியமான காரணமே உனக்கு கரு களைஞ்சிடுச்சுன்னு ஏதாவது சொல்லி இதுல இருந்து வெளியே வந்துடுவோம். என்ன, ஒரு 2-3 வாரம் இதை பத்தி பேசுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் கவலைப்பட்டுக்கிட்டு சாதாரணமா ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ எப்பவும் போல சேதுவோட சேர்ந்து மறுபடியும் புள்ளைய பெத்துக்குமா. இப்படி ஒரு திட்டத்தை உங்ககிட்ட சொல்றேனேன்னு என்னை தப்பா நினைக்காத. என்னால் என்ன பண்ண முடியும்? நீ ஒரு நாளும் அந்த வீட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத எங்களால் பார்க்க முடியல. கத்திரிக்காய் முத்துனா கடை தெருவுக்கு வந்து தான் ஆகணுன்ற மாதிரி நாள் ஆக ஆக, மாதம் ஆக ஆக உன் வயிறு பெருசாகலையேன்னு சொல்லிட்டு பல பேர் கேள்வி கேட்பாங்க. அதனால் நீ தண்ணி தூக்கிட்டு வரும்போது வழிக்கு விழுந்து கரு களைஞ்சிடுச்சின்னு சொல்லி உங்கள் வீட்டில் சொல்லிடலாமா? நான் சொல்கிறது உனக்கு நல்ல ஐடியா தானே அப்படின்னு இங்கே செல்லப்பாண்டியும் வசந்தியும் சொல்கிறத கேட்டதும் தமிழ்ச்செல்விக்கோ ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுது. என்னப்பா சொல்கிறீங்க? ஏற்கனவே என் வயிற்றுல குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு என் மாமாவும் ராஜாங்கம் மாமாவும் ரொம்ப ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் குழந்தை களைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க உங்களுக்கே தெரியும்ல. பேசாம வேற எதனா தோணுச்சுன்னா சொல்லுங்க, இல்லைன்னா அமைதியா இருந்துருங்க அப்படின்னு ரொம்ப கோபத்தோட பேசிக்கிட்டு இருந்த தமிழ்ச்செல்வி, இங்க பாருமா, நான் சொல்றதை கேளு. என்ன, கொஞ்ச நாளைக்கு வருத்தப்படுவாங்க. இல்லைன்னு வச்சுக்கோ, நீ காலம் புல்லா இந்த மாதிரி உண்மையை தெரிஞ்சிடுச்சுன்னா உன்னை மறுபடியும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. என் பொண்ணு அந்த வீட்டில் வாழ தான் போகணும். நான் சொல்றத கேளு தாயி அப்படின்னு செல்லப்பாண்டி சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லப்பா, அது முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே தமிழ்ச்செல்வி வேக வேகமா ஓடி போய் வாந்தி எடுக்கிறத பார்க்குறாங்க இங்க செல்லப்பாண்டியும் வசந்தியும். ஏ தமிழ்ச்செல்வி, என்னாச்சு? திடீர்னு போய் இப்படி வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்க? ஏதாவது வயிற்றுக்கு ஒத்துக்காததை சாப்பிட்டியா என்ன அப்படின்னு வசந்தி ரொம்ப பதட்டத்தோட கேட்க, தெரியலம்மா, 2-3 நாளாவே உடம்பு ரொம்ப அசதியா இருக்கு. எது சாப்பிட்டாலும் வாந்தி வர மாதிரி இருக்கு, சரியா சாப்பிடவும் பிடிக்கல அப்படின்னு தமிழ்ச்செல்வி இங்க எல்லாத்தையும் சொல்ல, உடனே அங்க வசந்திக்கோ, என்னடி சொல்ற? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ஆமா, நீ கடைசியா எப்போ தலைக்கு குளிச்ச அப்படின்னு வசந்தி கேட்டதும், நான் தலைக்கு குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சுமா, ஒரு 10 நாள் தள்ளி போயிருக்கோம் அப்படின்னு சொன்னதும் இங்க வசந்திக்கோ மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் வருது. அடியே, ஒருவேளை நீ கர்ப்பமா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? அம்மா, என்னம்மா பேசுற? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அடியே,
நீ தலைக்கு மாசம் மாசம் சரியான தேதியில குளிப்ப. இப்போ நாள் தள்ளி போயிருக்குன்னா அப்போ இது விசேஷமா கூட இருக்கலாம்ல. ஆமா தமிழ்ச்செல்வி, உங்க அம்மா வசந்தி சொல்லும்போது எனக்குமே சந்தேகமா இருக்கு. இங்க பாரு வசந்தி, இதை ஏன் நம்ம நின்று பேசிக்கிட்டு இருக்கணும்? பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் கேட்டா அவங்களே என்ன ஏதுன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொன்ன செல்லப்பாண்டி இங்க தமிழ்ச்செல்வியையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்த தமிழ்ச்செல்விய இங்க டாக்டருமே செக் பண்ணி பார்த்துட்டு உங்க பொண்ணு கர்ப்பமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னதை கேட்டதும் இங்க தமிழ்ச்செல்விக்கு வசந்திக்கு செல்லப்பாண்டிக்குன்னு எல்லாருமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் தமிழ்ச்செல்விக்கு சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் சந்தேகமும் மறுபக்கம் இருந்துகிட்டு இருக்கு. ஏண்டி தமிழ்ச்செல்வி இப்படி ரொம்ப சோகமா இருக்க? டாக்டர் எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்காங்க. நானுமே இந்த கர்ப்பத்தை எப்படி வீட்டில இருந்து மறைச்சி உண்மையை சொல்லலாம்னு நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா கடவுளே உன்னோட வயிற்றுல ஒரு குழந்தைய கொடுத்துருக்காரு. ஆனா அதுக்கான சந்தோஷம் உன் முகத்துல இல்லவே இல்லை. என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? இப்போவாவது சந்தோஷமா இறேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி கிட்ட வசந்தி சொல்லிக்கிட்டு இருக்க. அம்மா, நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. இப்போ கணக்குன்னு பார்த்தா எனக்கு 1.5 மாசம்தான் ஆகுது. ஆனா வீட்டில் எல்லாருக்கும் 5 மாசம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதை எப்படி நம்ம சமாளிக்கிறது? அடியே தமிழ்ச்செல்வி, உன் வயிற்றுல ஒரு குழந்தை கடவுள் கொடுத்துருக்கிறதே மிகப்பெரிய அதிசயண்டி. பேசாம வேலையை மட்டும் பாரு. இப்போதைக்கு இதை நினைச்சு சந்தோஷப்படு. அதுக்கப்புறம் இதை எப்படி சமாளிக்கலான்னு நம்ம திட்டம் போடுவோம் அப்படின்னு வசந்தியும் செல்லப்பாண்டியும் சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு வந்த தமிழ்ச்செல்வியும் வசந்தியும் இங்க மோகனாவுக்கு ஃபோன் பண்ணி வசந்தி சொன்னதை கேட்டதும் இங்க மோகனாவுக்குமே ஒரு சந்தோஷமா இருக்கு. சம்மந்தி, நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல கர்ப்பமே இல்லாத தமிழ்ச்செல்வி வீட்டில் என்னைக்கு மாட்டி குடும்பத்தில் பிரச்சனை வரப்போகுதோன்னு. நாங்கள் கூட குற்ற உணர்ச்சியில் இருந்தோம். ஆனால் கடவுளாக பார்த்து தமிழ்ச்செல்வியோட வயிற்றுல ஒரு குழந்தைய கொடுத்துருக்கிறத நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு இங்கே வசந்தி சொல்ல சொல்ல இங்கே மோகனாவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் சந்தேகத்தோட, சரிங்க சம்மந்தி, நீங்கள் தமிழ்ச்செல்வி கிட்ட கொடுத்தா கொஞ்சம் அவகிட்ட பேசணும் அப்படின்னு மோகனா சொன்னதை கேட்டதும் இங்கே வசந்தியுமே தமிழ்ச்செல்வி கிட்ட ஃபோனை கொடுத்து மோகனாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்ச்செல்வி, நீ கர்ப்பமான விஷயத்த சொல்லும்போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனால் என் மனசுக்குள்ள புரியுதத்த, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியுது. எனக்கும் மாமாவுக்கும் எதுவும் நடுவில் இல்லைன்னும் போது எப்படி உன் வயிற்றுல கரு உண்டாச்சுன்னு தானே கேட்குறீங்க. இப்போ சொல்கிறேன் அத்தை, அன்னைக்கு மாமா காட்டு உள்ள தொலைஞ்சு போனப்ப மாமாவை தேடி நான் போயிருந்தேன்ல, அப்போ மாமா ஒரு குழிக்குள்ள விழுந்துட்டாரு. நானுமே அந்த குழிக்குள்ள விழுந்துட்டேன். அந்த நேரத்தில் மாமாவுக்கும் எனக்கும் பசிச்சுதுன்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஒரு பழத்தை சாப்பிட்டோம். அந்த நேரத்தில் தான் நாங்கள் 2 பேருமே மயக்கத்தில் அங்கே ஒன்று சேர்ந்துட்டோம். அதனால தான் இப்போ என் வயிற்றுல அந்த கரு உண்டாயிருக்கு அப்படின்னு தமிழ்ச்செல்வி நடந்த எல்லாத்தையும் சொன்னதும், எப்படியோ தமிழ்ச்செல்வி, நீ சொல்கிறத கேட்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அன்னைக்கு நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்ததுனால தான் இன்றைக்கி உன் வயிற்றுல கரு உண்டாயிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு உண்மையாகவே என்னை விட அளவு கடந்த சந்தோஷம் யாராலையும் பட முடியாது. நான் கூட இந்த விஷயத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைச்சிருக்கு. இனிமே நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா ஃபோனை வச்சுட்டு மலரையும் கூப்பிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இங்க மலருக்குமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி சித்ரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏண்டி சித்ரா, அந்த தமிழ்ச்செல்வி போய் 2 நாள் ஆகுது. என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியல. நாம் என்ன தெரியுமா பண்ணலாம்? ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவள் உண்மையாலுமே கர்ப்பமாக இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டுன்னா வருவோம். நீ என்ன சொல்கிற அப்படின்னு சித்ரா கிட்ட கேட்க, அம்மா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஏற்கனவே மோகனா பெரியமா சேதுன்னு அவங்க கூட போய் நீ ஸ்கேனை பார்த்துட்டு தானே வந்த. அப்படி இருக்கும்போது நாம மறுபடியும் போய் தமிழ்ச்செல்வி கர்ப்பமா இருக்காளா இல்லையான்னு டாக்டர் கிட்ட கேட்டோன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். நம்ம தான் டாக்டர்கிட்ட திட்டு வாங்கணும். பேசாம வேற எதனா திட்டம் போடுமா? நீ சொல்றதும் வாஸ்தவம் தான் சித்ரா. ஆனா எனக்கு என்ன மனசுக்குள்ள தோணுது தெரியுமா? அந்த சாவித்திரியையும் தாமரையையும் மறுபடியும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தா இந்த தமிழ்ச்செல்விக்கு ஒரு முடிவு கிடைக்குமோன்னு என் மனசுக்குள்ள தோணுது. ஏன்னா அவளுங்க இருக்க வரைக்கும் இந்த தமிழ்ச்செல்வி ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தா. என்னைக்கு அந்த சாவித்திரியும் தாமரையும் இந்த வீட்டை விட்டு போனாங்களோ அன்னைக்கு இந்த தமிழ்ச்செல்வியோட கை ஓங்கிடுச்சு. அதனால ஏதாவது ஒரு திட்டம் போட்டு அவளுங்க 2 பேரும் எங்கே தான் தங்கியிருக்காளுங்கன்னு பார்த்து அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து விட்டோன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் எப்பவும் போல பிரச்சனைங்க அதிகமாகும். தமிழ்ச்செல்வியோட கர்ப்பத்தை பற்றி சொன்னோன்னு வச்சுக்கோ, அவளும் கண்டுபிடிக்க ஆரம்பிப்பா. என்ன சொல்கிற?
கூடிய சீக்கிரம் தமிழ்ச்செல்வியை இந்த வீட்டை விட்டு துரத்தி அனுப்பலாம் அப்படின்னு. அம்மா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த தமிழ்ச்செல்வி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. அவகிட்டலாம் என்னால் இன்னொரு தடவை பணத்துக்காக கையேந்திக்கிட்டு இருக்க முடியாது. முதல்ல அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு நீ எது வேணும்னாலும் செய்மா அப்படின்னு சித்ராவுமே சொல்லிடுறாங்க.